அஸ்ஸலாமுஅலைக்கும் உறவுகளே, மிக்சியில் ரொட்டேட் சுவிட்சையும் நாப்பும் பிரித்து அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ மிக்சியை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு ப்ளக்கை மாட்டிட்டு கட்டி மினிட் வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கணும். சுற்றுது, ஆனால் விட்டு சுற்றுது. இப்போ ரொட்டேட்டர் சுவிட்சு அந்த நாப்பு எல்லாத்தையும் மாற்றணும். இப்போது மிக்சியை திருப்பி வச்சு அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டி பேக் டோரை கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த ஓவர்லோடு சுவிட்சில் உள்ள அந்த கனெக்ஷனை எடுத்து விட்டுக்குருவோம். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் டோரை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அடுத்தாப்புல இப்போ அந்த சுவிட்சை ஏற்ற மாற்றணும். ஒயரெல்லாம் சுருண்டு இருக்குது, அதையும் நேராக்கி விடணும். ஒயர் சிக்கலாக இருக்கிறது பிறகு எடுத்து விட்டுட்டு அடுத்தாப்புல சுவிட்சு போர்டில் ஒயரை மாட்டி செக் பண்ணி பார்க்கும் மிக்சி ரன்னிங் ஆகுதானு. ரன்னிங் ஆகுது. இப்போ இந்த ரொட்டேட்டர் சுவிட்சை ஏற்ற மாற்றணும். அதை கழட்டணும். அதுக்கு கட்டி மினிட் வச்சு அந்த நட்டை கழட்டிக்கிறோம். சுவிட்சில் உள்ள நட்டை கழட்டிட்டு அடுத்தாப்புல இந்த சுவிட்சை அப்படியே அங்கேயே வச்சு இப்போ ரொட்டேட்டர் சுவிட்சை மாற்றணும். அந்த நட்டை கழட்டி அதில் உள்ள கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்குருவோம். அந்த பழைய சுவிட்சில் 3 லைன் தான் இருக்குது. பல்ஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம புது சுவிட்சில் வந்து 4 லைன் இருக்கும். அதனால் கரெக்டாக அதில் கொடுத்துருக்க மாதிரி லைனை கொடுத்துட்டு அந்த பல்ஸ் சுவிட்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பர் கம்பி மாதிரி வச்சு அதை கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன ஒயரில் காப்பர் கம்பி வச்சு அந்த 0லையும் 1லையும் கனெக்ஷன் கொடுத்துக்குருவோம். கொடுத்தா தான் அந்த பல்ஸ் வந்து ரிவர்ஸில் சுவிட்ச் ஏற்றிருக்கும்போது ஒர்க் ஆகும். இப்போ அந்த இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தாப்புல பழைய சுவிட்சில் உள்ள அந்த ஒயரில் உள்ள கனெக்ஷன் எடுத்து கொடுத்துட்டு அடுத்தாப்புல இந்த சுருங்கியிருக்க ஒயரை தனியாக எடுத்து விட்டுக்குருவோம். எடுத்து விட்டுட்டு அந்த முடிச்சு போட்டிருக்கிறதுல ஒரு சிலிவு அல்லது கம்பி ஏதாச்சும் ஒயர் வச்சு அந்த மோட்டரில் முடிஞ்சு விட்டுக்கிறணும். முடிஞ்சு விட்டோம்னா அந்த ஒயரு ஆட்டம் இருக்காது. இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஒயர் கசங்கி சுருண்டு இருக்கும். இப்போ அந்த டேக் போட்டாச்சு, ஒயருக்கு போட்டுட்டு இப்போ அந்த சுவிட்சையை கரெக்டாக அந்த டோரில் மாட்டி கட்டி மினிட் வச்சு நல்லா டைட் வச்சுக்குருவோம். வச்சுட்டு அடுத்தாப்புல அந்த நாப்பு ரொட்டேட்டர் நாப்பையும் புதுசாக மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நல்லா ரன்னிங் ஆகுது. இப்போ அந்த பேக் டோரை மாட்டணும். அந்த பேக் டோரில் அந்த சுவிட்சை கனெக்ஷனை கொடுத்து அந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டு மாட்டிக்கிடுவோம். நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ரன்னிங் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம ரொட்டேட்டர் சுவிட்சு, ரொட்டேட்டர் நாப்பை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.